இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், இது அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை தான் இந்த கைது என்று ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். சில கடுமையான வார்த்தைகளையும் சொல்லி இது அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்கிறார் உதயநிதி ஸ்டாலின். சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த த மோஸ்ட் ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட் என்றால் இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியும். சமீபத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதும் இதுவே முதன்முறை. திரு கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது கூட ஒரு முன்னாள் முதலமைச்சர், அப்போ எதிர்க்கட்சி தலைவராக திரு அன்பழகன் அவர்கள் இருந்தார் என்பது நினைவு. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் நாளை தமிழ்நாடு சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய நிலையில் எங்களை கைது செஞ்சுருக்கிறாங்க என்பது தான் அவருடைய ப்ளீ. நீதிமன்றத்தில் 12 மணிக்கு அது விசாரணைக்கும் வருகிறது அந்த வழக்கு. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினை விசாரிக்க போலீஸார் கைது செய்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். திமுகவினர் அங்கே கூடியிருக்கக்கூடியவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். ரொம்ப இயல்பாகவே சொல்ல முடியும் நம்மளால். இன்றைக்கி ஆஸ் வி ஸ்பீக் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை போக்குவரத்து என்பது பல பகுதிகளில் மெதுவாக இருக்கலாம், தடைப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் ஒரு முக்கியமான சாலையில் சென்னைக்கு வெளியே போக, சென்னைக்கு உள்ளே வர பலரும் பயன்படுத்தக்கூடிய முக்கிய சாலையில் இப்போது திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு இப்போ தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாகனத்துக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கிடைத்திருக்கிறதையே நம்மளால் பார்க்க முடிகிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் காவல் வாகனத்தில் வைத்து அழைத்து செல்லப்படுகிறார். அந்த வாகனத்திலேயே முன்னாள் அமைச்சர்கள் சிலர்லாம் நாங்களும் வருவோம் அப்படின்னு உடன்புற காட்சிகளை எல்லாமும் நம்ம பார்த்தோம். காவல்துறையினர் பெருமளவுக்கு அங்கே குவிந்திருக்கிறாங்க. போர்க்களமாக காட்சியளிக்கிறது கிழக்கு கடற்கரை சாலை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.